அனைவருக்கும் வணக்கம். பேரன்புடன் மனிதர்கள் அப்படிங்கிற சிறப்பு நேர்காணலில் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய மாநில கருத்தாளர், சேலம் மாவட்டத்துடைய துணைத் தலைவர், ஜலகண்டாபுரத்துடைய தலைவர் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய உங்களுடைய பயணம் எப்போ இருந்து தொடங்கிச்சு, அதோடைய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக. முதல்ல நண்பர் பார்த்திபன் அவர்களுக்கு என் சார்பாகவும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய ஜலகண்டபுரம் கிளையின் சார்பாகவும் சேலம் மாவட்டத்தின் சார்பாகவும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சூழலில் பல விஷயங்கள் சார்ந்து சமூகத்தில் பல்வேறுபட்ட விவாதங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த இன்டர்வியூ பண்ணலாம், நேர்காணல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கிட்ட பேசுகிறீங்க. அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. ஒரு இளைஞராக தொடர்ச்சியாக இந்த சமூகத்திற்கு தேவையான விஷயத்தை எடுத்து செல்லணுங்கிற அடிப்படையில் நீங்க தன்முனைப்பா செயல்பட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நான் தருமபுரி மாவட்டத்துல மருந்து விற்பனை பிரதிநிதியா வேலை செஞ்சுக்கிட்டு அந்த அமைப்புல அதனுடைய தொழிற்சங்கத்துல நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்ந்து பல்வேறுபட்ட இயக்கங்களை அங்க பண்ணும்போது அப்போ எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அப்போது நடந்த மாநில அளவிலான கூட்டங்கள்ல கலந்து கொள்வதற்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட மாநில அளவிலான நிர்வாகிகளுடன் எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு பல்வேறுபட்ட என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் என்னுடைய பணியை நான் ராஜினாமா பண்ணிட்டு ஜலகண்டபுரம் பகுதியில நம்ம சொந்த ஊருக்கே வரணுங்கிற இடத்துல வரும்போது இந்த பகுதியில நாம ஏன் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை நாம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ண அடிப்படையிலையும் நிறைய நண்பர்கள் அப்ப இருந்தாங்க. அந்த நண்பர்களுடைய உதவியுடனும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய ஜலகண்டபுரம் கிளையை தொடங்கணும். அதற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் கூடுதலான உதவியை செய்தார்கள். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பல நல்லுள்ளங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வளர்வதற்கு முன்னாடி அனைத்து உதவிகளும் செய்ததன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஜலகண்டபுரத்தில் ஒரு கிளையை பரப்பி தொடர்ச்சியாக அதனுடைய செயல்பாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இங்க நம்மளுடைய கிளை அளவிலான நம்மளுடைய செயலாளர், பொருளாளர் மற்றும் இதர நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக அமைப்பினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்களும் இணைவதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய முக்கியமான நோக்கமும் அவங்களுடைய அந்த வருடம் முழுக்க அவங்க ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் என்ன அப்படிங்கறத சில விஷயங்கள்ல சொல்ல முடியுங்களா? தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு பிரத்யேகமான நோக்கம் என்னன்னா மக்கள் மத்தியில அறிவியலை பரப்புவது, மக்களை அறிவியல் சார்ந்த சிந்தனைக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிற அடிப்படையில தான். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அடிப்படையில நமக்கு ஒரு சில கடமைகளை கொடுத்திருக்கு. அந்த அடிப்படையில 51AH என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவு இந்திய மக்கள் அனைவரும் அறிவுசார் சிந்தனையுடையவர்களாகவும் அறிவியல் மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு கடமையாக நமக்கு சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 51AHங்கிற ஒரு பிரிவு, சட்டப்பிரிவு இந்திய மக்கள் அனைவரும் அறிவியல் மனப்பான்மையுடன் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு கடமையில் முக்கியமான கடமையாக நமக்கு விதிச்சிருக்கு. அந்த அடிப்படையில அறிவியலை மக்களுக்காகவும் அறிவியல் மக்களுக்கே அறிவியல் சுயசார்புக்கே அப்படிங்கிற அந்த கொள்கை முழக்கத்தோட தொடர்ச்சியாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மாநிலம் முழுக்க பயணிச்சுட்டு இருக்கு. இதுல தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட பணிகள் இருக்கு. அறிவியல் என்பது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம முன்னெடுத்து பல்வேறுபட்ட விஷயங்களை எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதே சம்பந்தம் மக்கள் மத்தியில மந்திரமா தந்திரமா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். என்னன்னா மக்கள் மத்தியில சாதாரணமாக ஒருவருக்கும் நம்பிக்கை மூட நம்பிக்கை என்பது மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். ஆனால் சில நம்பிக்கைகள் மக்களுக்கு அடிப்படையிலேயே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவருடைய வாழ்நாள் எல்லா முன்னேற்றத்துக்கு தடையுள்ள விஷயமாக இருக்கும். அது போன்ற விஷயங்களை ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் நம்ம மந்திரமா தந்திரமா போன்ற ப்ரோக்ராம் பண்றோம். அதே மாதிரி அறிவியல் பிரச்சாரம் ஒரு தொடர்ச்சியான ஒரு இயக்கமாக பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்காக பாத்தீங்கன்னா வானியல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மக்களுக்கு நம்பிக்கைகள் வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கு. அப்போ அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறது சம்பந்தமாக மக்கள் மத்தியில எடுத்து செல்வதில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மிக முக்கியமான கடமையாற்றி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நாம கல்வியை எப்படி பாக்குறோம்னா வெறும் பள்ளி கல்வி அப்படின்னு மட்டும் பார்க்கல, நம்ம சமூக கல்வியாக பாக்குறோம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய செயல்பாடே பாத்தீங்கன்னா அது வெறும் அறிவியலை பேசுவதல்ல, அது ஒரு சமூக அறிவியலை பேசக்கூடிய ஒரு அமைப்பாக சமூகம் எப்படி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சிந்தனையினுடைய வீச்சை அதிகப்படுத்தணும், அவங்க எப்படி அறிவியல் சார்ந்த சிந்தனையை ஊக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. பல்வேறுபட்ட
தொடர் முயற்சியில இயங்கிட்டு இருக்கு. அதுல வந்து குழந்தைகளுக்கு உண்டான அறிவியல் மாநாடுகள் நடத்தி புதிய கண்டுபிடிப்பாளர்களை நம்ம அடையாளம் காட்டுவது. குழந்தை அறிவியல் மாநாடு கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குழந்தை அறிவியல் மாநாடுங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல துளிர் என்ற மாத அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், குழந்தைகளுக்கான அறிவியல் புத்தகம் கொண்டிருக்கிறது, அது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வினாடி வினா போன்ற ப்ரோக்ராம்ஸ் நிறைய பள்ளி அளவுல பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி விஞ்ஞான சிறகுன்னு சொல்லிட்டு அமைப்புல உறுப்பினராகக்கூடிய அனைவருக்கும் விஞ்ஞான சிறகு என்ற ஒரு முக்கியமான நம்மளுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை விளக்குவதற்கான ஒரு மாதாந்திர நூலுங்கிறது நம்ம உறுப்பினர்கள் அனைவருக்குமே நம்ம மாதம் அவர்களுக்கு இல்லம் தேடியே சென்றடைகிற மாதிரியான உண்டான ஏற்பாடு பண்றோம். இது போன்ற நிறைய வெளியீடுகளை, அறிவியல் சார்ந்த வெளியீடுகளை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போறதுக்கான அனைத்து பணிகளையுமே தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மாநிலம் முழுக்க செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் AIPSN என்று சொல்லுவோம், ஆல் இந்தியா பீப்புள் சயின்ஸ் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய அகில இந்திய அமைப்போட நம்மளுடைய அமைப்பும் இணைந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களில், முக்கியமான அரசாங்கத்தினுடைய கொள்கை விஷயங்களில் நமக்கான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டு அரசாங்கத்துக்கு தேவையான பல கொள்கை முடிவுகளுக்கு அவங்களுக்கு உதவி செய்யும் விதமாக தொடர்ச்சியாக நம்ம அமைப்பு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக சொல்ல. நான் அறிவியல் விஞ்ஞானி ஆகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அடிப்படையான அறிவியல் தெரியும். ஆனா மொழி, இப்ப நான் என்னுடைய மொழி தமிழ் மொழியா, நான் தமிழ் மொழியில தான் நான் கல்வி கற்றிருக்கேன் 12வது வரைக்கும். இப்ப நான் ஒரு அறிவியல் மூலயமா ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன், அறிவியல் விஞ்ஞானி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்படிங்கிறப்ப தமிழ் மொழியை தாண்டி ஆங்கில மொழி எந்த அளவுக்கு அவசியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை பொதுவாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பல்வேறுபட்ட விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே மொழி என்பது ஒரு கருவிதான், அது அறிவு அல்ல. உதாரணத்துக்கு ஒரு மனிதனும் தன்னுடைய சிந்தனை எப்பயுமே அவனுடைய தாய்மொழியில் தான் சிந்திக்கிறான். அவன் எத்தனை மொழிகளை கற்றுக்கொண்டாலும் சரி, அவனுடைய சிந்தனைகள் அனைத்தும் தாய்மொழியில் தான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய எல்லா பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் நாடுகள் எடுத்து முன்னேறிய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய தாய்மொழியை முன்னிலைப்படுத்தி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நாடுகள் தான் இன்னைக்கு ஜப்பான் எடுத்துக்கங்க, இல்ல ஜெர்மனி எடுத்துக்கங்க, இல்ல அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளும் அதிகமான நோபல் பரிசு வாங்கியவர்களுடைய நாடுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவருடைய தாய்மொழி சார்ந்த கல்வியை தான் அவங்க கற்கிறாங்க. அப்போ அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய சிந்தனையும் தாய்மொழியிலே சிந்திக்கும் போது இன்னும் செறிவூட்டக்கூடிய சிந்தனையாக அவங்களுக்கு இருக்குதுங்கிற அடிப்படையில தாய்மொழி கல்விதான் சிறந்த கல்வி என்பது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆங்கிலம் என்பது நமக்கு தேவையான பல்வேறுபட்ட உலக அறிவை பெறுவதற்குண்டான முக்கியமான ஊடகமா இருக்கு. அதனால ஆங்கிலத்தை நம்மளால தவிர்க்க முடியாது. அந்த அடிப்படையில ஆங்கிலத்தை நம்ம கற்றுக்கொள்வதில் ஒன்றும் தவறு அல்ல. அதே சமயத்துல ஆங்கிலம் என்ற மொழியை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம ஆங்கிலத்துல எக்ஸ்பர்டைஸ் பெற்றிருக்க முடியும். அது ஒன்றும் நமக்கு கிடைக்காத ஒரு பெரிய விஷயமாக இல்லை. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் என்பது நம்ம சென்று சேருவதும், ஆங்கிலத்தை நாம் சென்று சேருவதும் மிகச்சிறந்த மிக கடினமான வேலையாகலாம் இருந்தது. இன்னைக்கு சாதாரணமாக நீங்க ஆங்கிலத்தை பயன்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நீங்க உருவாயிடுச்சு, கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு உருவாயிடுச்சு. ஒரே ஒரு பிரச்சனை தான், அதை கத்துக்கணுமா வேணாமாங்கிற அந்த சிந்தனை நமக்கு இருக்குதாங்கிறது மட்டும் தான் இன்னைக்கு பிரச்சனையை தவிர்த்து, ஆங்கிலம் மட்டும் இல்ல எந்த மொழியையும் மனிதர்கள் அவர்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா வாய்ப்பையும் இன்னைக்கு உருவாயிடுச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் தன்னுடைய மொழி அறிவை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய தமிழ் மொழியை எடுத்து பார்த்தோம்னா நம்ம நிறைய புத்தகங்களும் நிறைய மருத்துவம் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்களை தமிழ் மொழியில மொழிபெயர்ப்புங்கிறது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணும்போது இன்னும் கூடுதலாக தமிழ் மொழியிலேயே நம்ம பல்வேறுபட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகும். அது வருங்காலங்கள்ல அதுவும் நடைபெறும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்ப புத்தகங்களை பத்தி சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு மிகவும் பிடித்த இல்ல அறிவியல் சார்ந்த இல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு துறை சார்ந்த புத்தகம், உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை சொல்லுங்க. எனக்கு பிடித்த புத்தகம்னா என்னுடைய பிடித்த துறைன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள நான் வரமாட்டேன். என்னுடைய ரொம்ப ஆர்வமுள்ள துறைனா எனக்கு உளவியல் தான். உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகமோ அல்லது எழுத்தாளரோ ஸ்டீஃபன் ஆர் கோவின்னு சொல்லுவாங்க. 7 Habits of Highly Effective Peopleன்னு ஒரு புத்தகத்தை எழுதிய ஸ்டீஃபன் ஆர் கோவினுடைய புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான, இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேனோ பல என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய பேச்சு எல்லாத்துக்குமே அந்த புத்தகத்தினுடைய தாக்கம் அதிகமாகவே என்னுடைய இருக்குங்க அடிப்படையில. அது போன்ற சுய முன்னேற்ற புத்தகம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை விமர்சனம் பண்றாங்க. சுய முன்னேற்றம் என்பது என்னை பொறுத்தவரையிலும் மோட்டிவேஷன், சுய முன்னேற்றம் என்பது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான். ஒரு
நல்லா ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ் திடீர்னு நின்றுச்சுன்னா பின்னாடி தள்ளுறதுதான் மோட்டிவேஷன். அந்த பஸ்ஸே ஓடணும்னா அது மோட்டிவேஷன்ல ஓட்ட முடியாது. அதுக்கு தேவையான ஃபியூயல் கண்டென்ட் வேணும். கண்டென்ட் இல்லாம வந்து அவர்களுக்கு உள்ள தேவையான திறன்களும் திறமையும் இல்லாமல் வெறும் மோட்டிவேஷனை வைத்து இது செய்ய முடியாது. ஆனா அதே சமயத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளுக்கும் நோக்கத்துக்கும் நம்ம சென்றடையணும்னா ஏதேனும் ஒரு துணை நமக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு சொல்லலாம், உலக பொதுமுறை திருக்குறள். அதை அடிச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷன் புத்தகம்ங்கிறது உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. ஏன்னா வந்து வாழ்வியல் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே வந்து திருக்குறள் இல்லாம வந்து ஒரு மனிதனால் பயணிக்கவே முடியாது. அப்படிங்கும்போது திருக்குறள் கண்டிப்பாக முக்கியம். சார், இப்போ இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து மாணவர்களுக்கு நிறைய அறிவியல் சார்ந்த பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுறோம். அதன் மூலயமா மாணவர்களுக்கு அவங்களுடைய கற்றல் திறன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈடுபாடு அதிகரிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து நிறைய சிறப்பான நிறைய பணிகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையோட தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பல இடங்கள்ல வந்து இணைஞ்சு பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு துளிர் திறனறிதல் தேர்வு என்ற அந்த துளிர் புத்தகத்தை ஒட்டிய ஒவ்வொரு ஆண்டும் துளிர் திறனறிவு தேர்தல் என்ற தேர்வு நம்ம வந்து அதை நடத்துறோம். அதே மாதிரி வினாடி வினா குழந்தைகளுடைய அவர்களுடைய கேள்வி பதில் அந்த ஆர்வத்தை தூண்டும் விதமாக நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவர்கள் வந்து குழந்தைகள் தன்னுடைய தனித்திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கும் அவர்களுடைய அறிவியல் சார்ந்த சிந்தனையை அதிகமாக வளர்த்துக் கொள்வதற்கும் வந்து அறிவியல் மீதான ஒரு ஈர்ப்பை உருவாக்குவதற்கும் அறிவியல் மனப்பான்மையோடு நம்ம குழந்தைகள் வளருவதற்கும் பல்வேறுபட்ட அவசியமற்ற மூட நம்பிக்கையிலிருந்து அவர்களை விடுபட்டு அவர்கள் வந்து சிந்தனையாளர்களாக ஏன் எதற்கு எப்படி எதனால் என்ற கேள்வியை கேட்கக்கூடிய மனிதர்களாக குழந்தைகளை உருவாக்குவது. கல்வியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தில் ரொம்பவும் முக்கியமான பணி என்னன்னா, கல்வியோட பணி என்னன்னா, சமூகம் சார்ந்த சிந்தனை உள்ள ஒரு பொறுப்புமிக்க நம்மளுடைய பிரஜையை உருவாக்குவதுதான் வந்து கல்வியினுடைய அடிப்படை நோக்கம். அந்த அடிப்படையில வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் குழந்தைகளுக்கு அடிப்படையில் வந்து அந்த கேள்வித்திறனை உருவாக்குவது, சிந்தனை திறனை உருவாக்குவது, அறிவியல் மனப்பான்மையை உருவாக்குவதற்குண்டான முயற்சியை தொடர்ச்சியா செஞ்சுட்டு சமீப காலமா பாத்தீங்கன்னா வந்து பள்ளி கல்வித்துறையில நிறைய அறிவியல் சார்ந்த செயல்பாடுகள் அதிகமா இருக்கு. அதுல வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து பணியாற்றுவதில் எங்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி, பெருமையாகவும் இருக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாடு கல்வித்துறையோட பல்வேறுபட்ட வரும் காலங்கள்ல இயக்கங்கள்ல தொடர்ச்சியா நாங்க பயணிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றிங்க சார். எனக்கு இப்ப இந்த சில வார்த்தைகள் சொல்றேன், இதுக்கு வந்து எனக்கு ஒரு அர்த்தம் தேவைப்படுது, ஒரு டிஃபரன்ஸ், ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. இப்போ சயின்டிஸ்ட், இன்வென்டர், இன்னோவேட்டர், இந்த 3 வார்த்தைக்கு இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. சயின்டிஸ்ட், இன்வென்ஷன், இன்னோவேட்டர், கிரியேஷன் எல்லாமே நீங்க நிறைய வார்த்தைகள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு அடிப்படை அடிநாதமாக இருப்பது கிரியேட்டிவிட்டி. ஒரு மனிதனுடைய கற்பனை திறன் தான் வந்து எல்லாத்துக்குமே ஊற்றுக்கண். நீங்க வந்து ஒரு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டா அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. ஆனா சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் சமூகத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவமோ அவர்களுக்கு தேவையான அங்கீகாரமோ பல நேரங்களில் கிடைக்காம போயிருக்கு. அதனால சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே சயின்டிஸ்ட் என்று நாம யார சொன்னோம், விஞ்ஞானின்னு என்ன சொல்ல வரோம்னா, எதை பார்த்தாலும் அதில் ஒரு கேள்வி யோசிக்கிறவர் தான் விஞ்ஞானி. அதனால வந்து ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடித்தால் மட்டுமே அது பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. எந்த ஒரு விஷயம் சார்ந்தும் கேள்வி எழுப்புபவர் தான் வந்து முக்கியமானவராக நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரையிலும் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் பின்பாக ஒரு கேள்வி இருக்கு. ஏன் எதற்கு எப்படிங்கிற அந்த கேள்வி இல்லாமல் கண்டுபிடிப்புங்கிறது கிடையாது. அப்போ நமக்கு தேவையான அடிப்படையான விஷயமா நான் பாக்குறது என்னன்னா, ஒரு தனி மனிதன் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய தனித்தன்மை இழந்து விடக்கூடாது. அவனுடைய கிரியேட்டிவிட்டி, அவனுடைய தனிப்பட்ட முறையிலான கற்பனை திறனை வந்து இழந்து விடக்கூடாது. இந்த 2 விஷயத்தையும் தொடர்ச்சியாக வந்து 2 கண்களாக பார்த்து எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பாக அவர் விஞ்ஞானியாகவோ இனோவேட்டராக, நீங்க சொல்லக்கூடிய இனோவேஷன், சயின்டிபிக் திங்கிங் எல்லா விஷயங்களுமே இந்த அடிப்படை அடிநாதமாக இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம நாட்டுல நிறைய விஞ்ஞானிகளும் கண்டுபிடிப்பாளர்களும் புதிய சிந்தனையாளர்களும் உருவாகி அவர்கள் தனக்கான அங்கீகாரம் கிடைக்காம பல நாடுகளுக்கு போதையும் நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம். அதற்கு உண்டான அங்கீகாரத்தையும் அதற்கு உண்டான செயல்பாட்டையும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்ல நம்ம விஞ்ஞானி சயின்டிஸ்ட் அப்படின்னாவே நமக்கு உடனே நாம யோசிக்கிறது பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன், நோபல் பரிசு அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம யோசிப்போம். பொதுவாக அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்துல உருவாக்கிருக்கு. அப்படிங்கும் போது வந்து அதற்குண்டான அங்கீகாரத்தை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் வந்து அதற்குண்டான முக்கியத்துவம் பெறும். அதை நம்ம அவங்க எப்படி கூப்பிட்டாலும் சரி,
ஒரு சயின்டிஸ்ட்னு கூப்பிட்டாலும் சரி, ஒரு இன்வென்டர்னு கூப்பிட்டாலும் சரி, ஒரு கிரியேட்டர்னு கூப்பிட்டாலும் சரி. ஆனால் அவருக்கான அங்கீகாரம் வந்து சமூகத்துல கொடுக்கப்படணும். அவருக்கு உண்டான தனித்துவத்தை அவர் இழக்காமல் பாதுகாக்கப்படும். தமிழ்நாட்டிலையும் சரி, இந்திய அளவிலையும் மாணவர்களும் சரி, தனிப்பட்ட நபர்கள் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது பெரிய அளவு தேசிய அளவுல அங்கீகரிக்கப்படாம இருக்கு. நிறைய கண்டுபிடிப்புகள் இந்திய மாணவர்களாலும் தமிழ்நாடு மாணவர்களாலும் தனிப்பட்ட முறையில இளைஞர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்னும் நிறைய பேருடைய கண்டுபிடிப்புகள் வந்து தேசிய அளவில் அங்கீகரிக்கப்படலையே அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் இன்னும் இருக்கு நிறைய பேர் கிட்ட, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவிலையும் சரி. இதை எப்படி வந்து இந்திய அரங்கிலையும் உலக அரங்கிலையும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கான அங்கீகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிவகை ஏதாவது இருக்கா? அதுக்கான முறையான வழிகாட்டுதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஓகே, அடிப்படையில வந்து எந்த விதமான கண்டுபிடிப்பும் வந்து அடிப்படையில எப்போ ஒரு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, அது எந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையை தீக்குதுங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், இந்த சமூகம் என்ன அங்கீகரிக்கல அப்படின்னு ஒருத்தர் கவலைப்பட்டா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் ஆச்சரியமா கிடையாது. ஏன்னா அவர் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பு என்பது சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை தொடணும். ஏதேனும் ஒரு விதத்துல வந்து பிரச்சனைக்கு தீர்வாக அமையணும். அப்போ தீர்வாக அமையும் போது கண்டிப்பாக இந்த சமூகம் அவர்களை நோக்கி திரும்பி பார்க்கும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸா வந்து இருந்தாலுமே அதற்கு பல்வேறுபட்ட படிநிலைகள் இருக்கு. உதாரணத்துக்கு பல்வேறுபட்ட விருது தரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலுமே அந்த விருது தரக்கூடிய அமைப்புகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை போடணுங்கிறதெல்லாம் பல இடத்துல சட்டமா இருக்கு. அப்பதான் அந்த அமைப்புகளுக்கே தெரியும் இப்படி ஒரு விஷயத்த இவங்க வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறது சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பணியை வந்து கண்டுபிடிப்பாளர் செய்யணும், அல்லது கண்டுபிடிப்பாளரும் துணையில் இருக்கக்கூடியவர்கள் செய்யணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்னன்னா, ஒரு கண்டுபிடிப்பை ஒருவர் கண்டுபிடிக்கும் போது எது என்னமா இருக்கலாம், அது எந்த கண்டுபிடிப்பா கூட இருக்கலாம். கண்டுபிடிக்கும் போது அதற்கான சட்டங்கள் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு, சர்வதேச அளவுல என்னென்ன சட்டங்கள் இருக்கு, தேசிய அளவுல என்னென்ன சட்டங்கள் இருக்கு, சட்டத்தின் மூலமாக தான் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்புக்கு தேவையான காப்புரிமை பெறுவது. நாம வந்து பல நேரங்கள்ல வந்து காப்புரிமை என்பது மனித வளர்ச்சிக்கு பல நேரங்கள்ல வந்து எதிர் அப்படிங்கிற நிலைப்பாடு உடையவன் தான். ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய மாறுகின்ற சூழல்ல காப்புரிமை என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய காப்புரிமை சட்டம் 1976 நினைக்கிறேன், 76 தெரியல. அதுல வந்து ப்ராசஸ் பேட்டன்ட், ப்ராடக்ட் பேட்டன்ட்னு 2 விதமான பேட்டன்ட்ஸ்ங்கிறது காப்புரிமையில் இருக்கு. ஒரு மனிதன் தான் கண்டுபிடிப்பை வந்து அவர் உருவாக்கும் போதே இதை எப்படி வந்து காப்புரிமை பெறுவது, எப்படி வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பை பாதுகாப்பது, எப்படி வந்து அதை ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி ட்ரேட்மார்க் வாங்குறது, அதை எப்படி மார்க்கெட் பண்றது, எப்படி வந்து தேவையான சர்வதேச இடங்களுக்கு அதை கொண்டு சேர்ப்பதுங்கிற அந்த ஞானமும் பெறாமல் நான் வெறும் கண்டுபிடிப்பாளர் மட்டுமா இருக்கேன், நான் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த இடம் இனி வரக்கூடிய காலங்களில் போதாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய போட்டி காலகட்டத்தில் ஒருவர் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை எப்படி வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோமோ அதே சமயத்தில் அவருடைய கண்டுபிடிப்பை பாதுகாப்பதும் மிக முக்கியமான கடமையாகிறது. அந்த அடிப்படையில வந்து அதை வந்து அவர்கள் வந்து கூடுதலாக, என்னுடைய அடிப்படையிலான விஷயம் என்னன்னா, சர்வதேச தேச அளவிலான சட்டங்களை நல்லா புரிஞ்சு வச்சு, அதே மாதிரி பல்வேறுபட்ட அமைப்புகளும் நிறுவனங்களும் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிக்குது. அவர்கள் எந்த முறையில் வந்து அவர்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்கிற அந்த அங்கீகரிக்கக்கூடிய முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து ஒரு கண்டுபிடிப்பாளர் முன்னேற முடியும். இல்லைன்னா நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நாம ஒரு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட சொல்லுவோம், அவங்க பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிடுவாங்க. அது போதாது. அந்த அடிப்படையில் நம்ம சார், இப்போ வந்து அறிவியலுங்கிறதே வந்து மனித இனத்துக்கு முன்னேற்றத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தான் கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய கண்டுபிடிப்புகள். பிற்காலத்துல அந்த கண்டுபிடிப்புகளாலேயே மனித இனத்துக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அணுகுண்டு, அது தயாரிக்கப்பட்ட அது உருவாக்குனத நோக்கம் வேற ஒன்று, இப்போ அதை பயன்படுத்துற நோக்கம் வேற ஒன்றா இருக்கு. இப்ப இந்த மாதிரி பிற்காலத்துல அறிவியல் கண்டுபிடிப்புகளால மனித குலத்திலிருந்து அதை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிவகைகள் என்ன, பிரிவென்டிவ் ஐடியாஸ் என்ன? பிரிவென்டிவ் ஸ்டெப்ஸ்னா என்ன அப்படின்னா, மக்களை, நம்மளுடைய சமூகத்தின் அடுத்த வரக்கூடிய தலைமுறை மிகவும் பக்குவம் உள்ள சமூக பொறுப்பு மிக்க சிவிலைசேஷனை உருவாக்குவது தான் அதுக்கு ஒரே வழி. நீங்க வந்து எவ்வளவு சிறப்பான கண்டுபிடிப்பாக இருந்தாலும் தவறான மனிதர்களின் கையில் சேரும்போது அதனுடைய விளைவுகள் வேறுவாகத்தான் இருக்கும். என்னைக்குமே வந்து அறிவியல் என்பது என்னன்னா, அது ஒரு ப்ராசஸ் தான். அது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அடிப்படையில அது பார்ப்பதல்ல. வந்து அறிவியல் ஒரு தத்துவத்தை உருவாக்கி இந்த தத்துவத்தின் அடிப்படையில அது ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அது எப்படி பயனாகிறது, எப்படி பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது யார் கையில் அது இருக்குதுங்கிறத பொறுத்து. பல நாடுகள் மேல வந்து போர் தொடுக்குது, அணுகுண்டை போடுது, குண்டை போடுது, எல்லாமே பண்ணுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து
அது அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்டது தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அது யார் கையில் இருக்கிறது, அதுதான் வந்து இன்னைக்கு அடிப்படையில சிக்கல். வந்து நீங்க வந்து உங்கள் எந்த தொழில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தனக்கான சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளும் போது மட்டும்தான் இந்த சமூகம் எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் மீண்டு வர முடியுமே தவிர்த்து வந்து அறிவியல் என்பது ஒரு கருவிதான். அது என்னைக்குமே வந்து நம்மை அது இயக்கும் இடத்தில் நாம வந்து அதை கொண்டு போகக்கூடாது. இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு நிறைய பேசுறோம். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு நம்மளுடைய சமூகத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்னு சொல்லி எல்லாருமே பயந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் சரி, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த போகக்கூடியது மனிதன் தான். அப்ப அந்த மனிதனுடைய சிந்தனை, எந்திரன் படம் பார்த்திருப்போம், அதுல வந்து ஒரு சிப் எடுத்துட்டு வேற சிப் வச்ச உடனே அந்த இயந்திரம் வந்து தவறான முறையில வந்து நடந்துக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த சிப்பு என்ன சிப்பு, ஆமா. அப்போ மனிதனுடைய மூளை என்பது ஒரு ஹார்ட்வேர்னா அதுல இருக்கக்கூடிய சிந்தனைகள் வந்து சாஃப்ட்வேர். அப்ப அந்த சாஃப்ட்வேரை கரெக்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த பிரெயின் கரெக்டா தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்மளுடைய கல்வி எல்லாமே வந்து கரெக்டான சாஃப்ட்வேரை ஒரு மனிதனுடைய மூளைகளை இன்ஸ்டால் பண்ணுதா அப்படிங்கிற இடத்துல நம்ம சரியான இடத்தை கொண்டு போகும்போது நம்ம கண்டிப்பாக இதுக்கு தீர்வாக நம்ம அதை பார்க்க முடியும். சரிங்க சார். இப்போ எனக்கு வந்து அடிப்படை அறிவியல் எனக்கு தெரியும். அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இல்லைன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல். நான் இப்போ எனக்கு வந்து அடிப்படை அறிவியல் தெரியும். நான் அறிவியல் ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கணும்னு ஆர்வத்துல இருக்கிறேன். அப்போ இந்த அறிவியல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து அதனோட நான் இணைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறிவியல் இயக்கம் என்னுடைய அறிவியல் அடிப்படை அறிவியலை வைத்துக்கொண்டு என்னுடைய கண்டுபிடிப்புக்கு எந்த மாதிரி ஒரு ஆதரவையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். அது கூட என்ன எதிர்காலத்துல எந்த அளவுக்கு என்ன உத்வேகத்தை கொடுத்து என்னுடைய இது கனவுக்கு வந்து எந்த அளவுக்கு இது ஒரு பக்கபலமா இருக்கும்னு உங்களுடைய பார்வை? கண்டிப்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அதுல வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒருவர் வந்து தான் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் உறுதுணையா நிற்கும். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேராசிரியர்கள், வந்து ஆசிரியர்கள், மருத்துவர்கள், மாணவர்கள், விஞ்ஞானிகள், வந்து இது போன்ற பல்வேறுபட்ட விவசாயிகள், பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்களுடைய ஒரு அமைப்பு தான் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். இந்த அறிவியல் இயக்கத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து மனிதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பொதுமக்கள் மத்தியிலும் சரி, தேவைப்பட்டால் அது அரசுக்கு சென்று அதை சேர்ப்பதற்கு உண்டான அனைத்து முயற்சியுமே செய்யும். அந்த அடிப்படையில யாருமே வந்து எனக்கு ஒரு விஷயம் செய்வதில் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை அணுகும் போது கண்டிப்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் உதவி செய்யும். அதுல உதாரணத்துக்கு நாங்க வந்து இத்தனை நாளா பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அறிவியல் மாநாடுன்னு சொல்லிட்டு வருஷம் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்ற அமைப்பு கூட சேர்ந்து வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். இந்த தடவை வந்து இந்திய கணித அறிவியல் அமைப்பு கூட சேர்ந்து வந்து குழந்தை அறிவியல் மாநாடு அப்படிங்கிறத நடத்துறோம். கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 450 குழந்தைகள் வந்து அவர்கள் தன்னாக முன்ன வந்து அறிவியல் கண்டுபிடிப்புக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுத்து சூழலியல் சார்ந்து நீர் சார்ந்த விஷயங்கள்ல தன்னுடைய கண்டுபிடிக்கிறது கொண்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அடுத்த முன்னணிப்பாக எதை நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இளைஞர்களுக்கான அறிவியல் மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற அடுத்த கட்ட நடவடிக்கை நகருது. அப்படிங்கும் போது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை அணுகும் போது அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே செய்யப்படும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, பொதுவாகவே வந்து நாம வந்து குழந்தைகள் அப்படிங்கறது நாம யாரை பார்க்கணும் அப்படின்னா வந்து மாணவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் பார்ப்பதில்லை. குழந்தை அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவர் பள்ளியில் கல்வோராகவும் இருக்கலாம், பள்ளி சாராத குழந்தையாகவும் இருக்கலாம். எல்லா குழந்தையும் பள்ளியிலே படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கணும்னா உருவாக்கணும். அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரப்படி அநேகமாக தமிழ்நாட்டில் வந்து அனைத்து குழந்தைகளும் வந்து குழந்தைகள் வயசுல வந்து இன்னைக்கு பள்ளியில வந்து சேர்ந்து பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அது மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கூட வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து விடாமல் பள்ளி அல்லது பள்ளி சாராத எல்லா குழந்தைகளையுமே வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை இயங்குது. அதே போல இது போன்ற விஷயங்கள்ல அறிவியல் மாநாடுகளை தொடர்ச்சியாக நடத்துவதன் மூலமாக அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து பொதுமக்கள் மத்தியில கொண்டு போவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அறிவியல் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கு. எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப நன்றிங்க சார். இப்போ உங்களுக்கு மிகவும் பிடித்த விஞ்ஞானி யாருன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் நான் சொல்லுவேன். என்ன காரணம்? ஏன் அப்படின்னா வந்து அவருடைய வயதில்
ஐன்ஸ்டீனுடைய குழந்தை வயதில் அவருடைய மாமா ஐன்ஸ்டீனை கொண்டு போய் அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவர் படிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த குழந்தை வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல வந்து ஞானத்தோட அந்த குழந்தை இல்லை. அப்போ அவங்க மாமாவை கூப்பிட்டு பள்ளி ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் எதுக்குமே ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் எதுக்குமே ஆக மாட்டான், நீங்க கவலையப்பட வேணாம், அந்த பையன் எதுக்குமே ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னதுதான் ஐன்ஸ்டீன். ஆனா ஐன்ஸ்டீன் வந்து அவருடைய சார்பியல் தத்துவமா இருக்கட்டும், அவருடைய சிந்தனையா இருக்கட்டும், E=mc² அந்த ஃபார்முலாவா இருக்கட்டும், இன்னைக்கு நவீன அறிவியல்ல அந்த ஃபார்முலாவை விட்டுட்டு நீங்க எதையுமே யோசிக்கவே முடியாது. நீங்க அணுகுண்டு சொன்னீங்க, அணுகுண்டினுடைய அடிப்படை சாராம்சமா E=mc² தான். அப்படிங்கும்போது ஐன்ஸ்டீன் வந்து அறிவியலை வேறு பக்கம் புரட்டி போட்ட ஒரு நபர். ஆனா வந்து அடிப்படையில வந்து ஐன்ஸ்டீனை வந்து இந்த சமூகம் வந்து ஒரு போதிய அளவிலான மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையாகத்தான் பார்த்தது. இந்த குழந்தையால் வந்து எந்த விதமான சமூகத்திற்கு எந்த விதமான பங்களிப்பும் அளிக்கவே முடியாது அப்படின்னு தான் பார்த்தது. ஆனால் வந்து உண்மை வேறாக இருந்தது. ஐன்ஸ்டீனை ஒரு தடவை பார்த்து, எப்படிங்க சார் உங்களால மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து யோசிக்க முடிஞ்சது அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் நிலாவை எப்படி பார்ப்பீங்கன்னு கேட்கும்போது, நான் நிலாவை பார்ப்பேன். என்னால வந்து நிலாவை வந்து சாதாரணமா பார்க்க முடியாது. நிலாவை எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எதை பார்த்தாலும் என்னால வந்து ஆச்சரியமா தான் பார்க்க முடியுமே தவிர சாதாரணமா என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது எந்த ஒரு சாதாரண விஷயத்தையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்போடையோ இல்ல வந்து என்ன சொல்றது, ஒரு ஆச்சரியத்தோடும் பார்க்கக்கூடிய அந்த பார்வை ஐன்ஸ்டீன் அந்த குழந்தைகிட்ட இருந்தது வந்து நம்மால் கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளிடம் பல விஞ்ஞானிகள் இருக்காங்க. அத்தனை விஞ்ஞானிகளையும் வெறும் மதிப்பெண்கள் மட்டுமே எடுக்கக்கூடிய மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலைங்கிறது சமூகத்துல இருக்கு. என்னடா இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். நிறைய குழந்தைகளை, நிறைய விஞ்ஞானிகளை நாம் இழந்து விட்டோம். அவர்கள் இருக்கக்கூடிய கற்பனை திறனை கொன்னுட்டோம். கிட்டத்தட்ட அவர்களுடைய கற்பனையை நாம் வந்து அழிக்கிறோம். எப்பயுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து சமூகத்தில் ஒரு மொழி சார்ந்த ஒரு ஆளுமைக்கோ, ஒரு கவிஞருக்கோ, ஒரு புலவருக்கோ, வந்து ஒரு கலைஞனுக்கோ, ஒரு விஞ்ஞானிக்கோ சமமான பார்வைங்கிறது சமூகம் கொடுக்கவே இல்லை. வந்து கண்டுபிடிப்பாளரை வந்து ரொம்ப தூக்கி பேசக்கூடிய இந்த சமூகம் அவர்களுக்கு அந்த புதிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. எல்லாத்துக்கும் மேல வந்து என்னை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் ஒரு சிறந்த கற்பனைவாதி. அவரால் மட்டும்தான் வந்து எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். அப்போ ஒரு குழந்தையை ஆரம்பிக்கும் போதே வந்து அது கற்பனை செய்வதை தடை செய்வது என்பது அந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்த பல ஐன்ஸ்டீன் நம்ம வந்து இழந்துட்டோம். பல ஐன்ஸ்டீன் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து நம்ம ஆனா அறிவியல் கண்டுபிடிப்பில் மிகப்பெரிய ஞானியாக பார்க்கக்கூடிய ஐன்ஸ்டீனுக்கு வந்து லெபார்டரியில அவர் வேலை செஞ்சதே கிடையாது. அவர் வந்து ஒரு காப்புரிமை ஆபீஸ்ல வேலை செஞ்சார், பேட்டன்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்த அவரு பல்வேறுபட்ட ஆராய்ச்சி சார்ந்த முடிவுகளை வரும்போது அதை படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உருவாகும் போது அவருடைய கற்பனையில உருவானதான் எல்லா விஷயங்களுமே. அவர் வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணல, எந்த விதமான பரிசோதனையும் அவர் முயற்சி செய்யல, எல்லாமே ஒரு கற்பனை தான். ஒரு கற்பனை எவ்வளவு பெரிய உச்சத்தை கொண்டு போகுங்கிறதுக்கு உதாரணம் ஐன்ஸ்டீன் தான். அதனால எனக்கு ஐன்ஸ்டீனை பிடிக்கும். நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, ஆனால் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட எதற்கும் ஆகாத மனிதன் என்று பார்க்கப்பட்ட ஒருவர் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகி அவர்களை இந்த சமூகம் கொண்டாடியதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய உச்சமாக நான் பாக்குறேன். அதனால ஐன்ஸ்டீன் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. ரொம்ப நன்றிங்க சார். இப்படிய கனவு என்னன்னு சொல்லுங்க சார். உங்களுடைய கனவு? பெரிய கனவுலாம் இல்லை, முடிஞ்சவர்களும் மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, மனித வளத்தை அதிகப்படுத்துவதில் ஏதேனும் விதத்துல வந்து நம்ம பயனாக கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். உதாரணத்துக்கு நமக்கு மண் வளம் இருக்கு, நீர்வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு, நிறைய வளங்கள் இருக்கு. ஆனா இந்தியாவில் அபரிமிதமாக இருக்கக்கூடியது மனித வளம். அந்த மனித வளத்தை வந்து போதிய அளவில் நாம் வந்து இன்னும் வந்து நெறிப்படுத்தலையோ சரிப்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இருக்கு. உதாரணமாக வந்து ஒருவர் தனக்கு சிறந்த விஷயங்கள் அவருக்கு உள்ள இருக்கும், ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துவதுங்கிறதுல அவருக்கு பல சிரமங்கள் இருக்கும். அது ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தான். என்ன அப்படின்னா கம்யூனிகேஷனை சரி பண்றது மட்டும்தான். அப்போ அந்த கம்யூனிகேஷனை சரியாக பயன்படுத்த முடியாத காரணத்தினால் நிறைய இளைஞர்களோ மனிதர்களோ யாராவது சரி அவர்கள் வந்து தான் என்ன நினைத்தோம் என்பதை மற்றவர்களுக்கு கடத்துவதிலும் தான் செய்த விஷயங்களை மற்றவரோட இணைந்து செய்யும் போது அதனுடைய பலன் பல மடங்கு அதிகமாக இருக்கும்.
பல நேரங்கள்ல வந்து அவர் தனிப்பட்ட முறையில் தனித்திறன் வாய்ந்தவராக இருப்பாரு. ஆனா வந்து மற்றவங்க கூட இணைந்து பணியாற்றும் போது வந்து அவர்களுக்கு பல சிரமங்கள் இருக்கும். அப்போ வந்து இந்த மனித வளம் என்பது சில மாற்றங்களை செய்யும் போது அதனுடைய விளைவுகளும் அதனுடைய பயன்களும் மிக அபரிமிதமாக இருக்கும். அந்த அடிப்படையில வந்து மனித வளத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சி ஏதேனும் ஒரு வகைகளை வந்து நான் செய்யணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுடைய கனவு வந்து வெகு விரைவில் மெய்ப்படணும்னு நான் இந்த இன்டர்வியூ மூலயமா வேண்டிக்கிறேன். லைக் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி இமேஜினேஷன் இஸ் கிரேட்டர் தென் நாலேஜ். அறிவை விட கற்பனை திறனே உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மூலயமா எல்லாருடைய கற்பனை திறனும் மேம்பட்டு எதிர்காலத்தில் எல்லாரும் சமூகத்தை ஆக்கப்பூர்வமான ஏதோ ஒரு படைப்பை உருவாக்கணும்னு நான் இந்த இன்டர்வியூ மூலயமா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயத்த பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. தொடர்ந்து உங்களோட பயணிக்கலாம். நன்றி. இந்த நேரத்துல வந்து நண்பர் பார்த்திபன் அவருக்கு வந்து நான் இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். நாம வந்து தொடர்ச்சியாக வந்து சமூகத்துல ஏதோ ஒரு காரணத்துல வந்து நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்மையும் அங்கீகரித்து வந்து இந்த சமூகத்திற்கு நம் மூலமாக ஏதேனும் கருத்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த முயற்சியை வந்து அவர் இந்த நேரத்தில் எடுத்திருக்காரு. அதே நேரத்துல தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் இந்த நேர்காணல் ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். அந்த விதத்துல வந்து பார்த்திபன் அவருடைய முயற்சி தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெற வேண்டும். நிறைய பெரிய அறிஞர்களிட தொடர்ச்சியாக ஒரு நேர்காணல் கண்டு அவர் அதன் மூலமாக சமூகத்துக்கு பல்வேறுபட்ட ஆக்கப்பூர்வமான செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டிய முக்கியமான கடமை பார்த்திபன் அவர்களிடம் இருக்கிறது. எனவே அவருடைய தொடர்ச்சியான இந்த முயற்சி என்பது விடாமுயற்சியாக மாறி வெற்றிகரமாக மக்களையும் சென்றடைவதன் மூலமாக அவர் வெற்றி பெற்ற மனிதராக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொண்டு அவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.